அந்த வைத்திய ஓலைச்சுவடிகளை தங்களுக்குரிய ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இல்லை, அதற்குரிய முயற்சிகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதுவரை இல்லை. ப்ளீஸ் வாங்க வாங்க எல்லாம் சொல்லுங்க. வணக்கம், நான் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்திலிருந்து மருத்துவர் செல்வசண்முகம் பேசுகின்றேன். உலக சுகாதார நிறுவனம் எங்கள் நிறுவனத்திற்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தது. அதாவது சித்தா ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் செலக்டட் டிசீசஸ். அதுக்காக நாங்கள் மருத்துவர் லோகமணியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், ப்ரொஃபஸர் அவர்கள், எல்லாருமாக சேர்ந்து ஒரு 30 வியாதிகளுக்கு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸை நாங்கள் தயாரித்து WHO அனுப்பியிருக்கிறோம். அது WHO சீரியஸ் புக்காக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. இந்த தகவலை சொல்கிறேன். நன்றி. ஆரம்பிப்பதற்கு முன்பு அப்புறம் ஐயனாருக்கு 2 நிமிடங்கள். கரெக்டா 2 நிமிஷம் ஆன உடனே நீங்க ஆரம்பிச்சுடுங்க. வணக்கம். என்னுடைய பேராசிரியர் அவர்கள் இதுவரை நான் எத்தனையோ கார்டியாலஜி CME ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அங்கெல்லாம் டிசீஸ்டு பேஸ்டு தான் எல்லாமே பேசுவாங்க. இது புதியதாக எனக்கு இருந்தது. அதாவது வள்ளுவர் கருத்துக்கு வள்ளுவர் எப்படி தனது மருந்து என்ற குரலிலே நோயின்றி வாழ என்னென்ன வழிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று கூறினார்களோ அதையே தான் நமது கார்டியாலஜிஸ்ட் எடுத்து கூறினார்கள். ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வள்ளுவர் பெருமானார் நோயின்றி வாழ நலமுடன் வாழ உணவு சிறந்த மருந்தாகும் என கூறுகிறார். இதை நம்ம நாட்டிலும் பிற நாடுகளிலும் நீரிழிவு, இருதய நோய், சிறுநீர பாதிப்பு, இரத்த கொதிப்பு, ஈரல் நோய்கள் போன்ற நோய்கள் மிக அதிகமாக காணப்படுகின்றன. இந்த நோய்களுக்கு சிறந்த மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சில நோய்களுக்கு சிறந்த அறுவை சிகிச்சைகளும் அளிக்கப்படுகின்றன. நோய்களை கண்டுபிடிப்பதற்கு பல கருவிகளும் உள்ளன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் பெருமானார் உண்ணும் உணவை பற்றி மிக சுருக்கமாக மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும்படி நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். வருமுன் காப்பம் என்பதற்கு முன்னோடியாக கருதப்படுகிறார். உணவே மருந்து, மருந்தே உணவு என முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் அவர்கள் அடிக்கடி மக்களுக்கு அறிவுறுத்துவார்கள். இதன் அடிப்படையிலும் வள்ளுவர் பெருமானார் உணவின் முக்கியத்துவத்தை இயம்புவதை தான் மட்டும் அல்லாமல் தமிழ் மக்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது தமிழக அரசு அனைத்து மருத்துவமனைகளிலும் உள்நோயாளிகள் சிகிச்சை பெறுபவர்களுக்கு அவர்களது நோய்களுக்கு ஏற்றவாறு சத்தான உணவை வழங்குவதற்கு அரசு ஆணை பிறப்பித்துள்ளார்கள். நோய் முற்றிலும் குணமடைய மருந்துகள் மட்டும் தீர்வாகாது. நோயின் தன்மைக்கு ஏற்ற உணவு உண்டால் நோய் விரைவில் குணமாகும், மீண்டும் வராது என 8 வகையான உணவுகள் தயாரிக்கப்பட்டு நோயாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு சிறிது நேரம் ஒதுக்கி தந்த தலைவர் அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. இவருக்கு தனியாகவே ஒரு சிறப்பு இது கொடுக்க வேண்டும், கட்டாயம் அடைய வேண்டும். அதை திருவள்ளுவர் மிக அழகாக மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அறிந்தது அற்றபின் போற்றி உணின். நீங்கள் சாப்பிட்டது ஜீரணமாகி உடம்பில் சேர்ந்த பிறகு அடுத்த சாப்பாடு சாப்பிட்டால் நோயை இருக்காது என்று சொன்னதற்கு மிக மகிழ்ச்சி. அடுத்தது நம்ம அனைவரும் முஸ்தபாவுடைய பேச்சு அவருடன் கேட்க. அனைவருக்கும் வணக்கம். நேரம் 1:30. இந்த அமர்வரங்கம் முடியும் நேரத்தில் நான் ஆரம்பிக்கின்றேன். எனக்கு நம்பிக்கை உள்ளது, உணவரங்கம் அங்கு இருந்தாலும் நீங்கள் இங்கிருந்து நகர மாட்டீர்கள் என்று. உங்களை கட்டி போட நான் வருகிறேன். மனவை முஸ்தபாவுடைய மகன் நான் வருகிறேன். என்னுடைய தலைப்பு திருக்குறள். 2000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு நூல். நான் மருத்துவனாக இருக்கும் பொழுது சில மருத்துவர்களோடு பேசும் பொழுது அந்த நார்த் இந்தியாவிலேருந்து வரவங்கெல்லாம் திருக்குறள் யார் அது, ஹூ இஸ் வள்ளுவர், இப்படி கேட்குறாங்க. இதுக்கு என்ன காரணம் என்றால் திருக்குறளில் இருக்கக்கூடிய உண்மையான கருத்தை நாம் சொல்லவில்லை.
ஏனென்றால் திருக்குறள் அழகாக எழுதப்பட்ட நூல், அதில் உள்ள வார்த்தைகள் மிக அழகானவை. ஆனால் இது மட்டுமே போதாது. 21ஆம் நூற்றாண்டில் இந்த உலகம் திருவள்ளுவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், திருக்குறளின் புகழை, தமிழை தாய்மொழியாக இல்லாதவன் புகழ வேண்டும் என்றால், திருக்குறளை அதனுடைய உண்மையான உருவத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆராய்ச்சியை நான் செய்தேன். இந்த ஆராய்ச்சியை நான் செய்ய ஆரம்பித்த பொழுது எனக்கே இந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் 2000 வருடங்களுக்கு முன்பு ஒரு மனிதன் எழுதிய ஒரு நூலுக்கும் கடந்த 100 வருடங்களாக கண்டுபிடிக்கப்பட்ட உளவியல் சைக்கோபிசியலாஜிக்கல் சிந்தனைகளுக்கும், அதாவது ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ என்று ஒன்று சொல்லுவார்கள். அதாவது சிடி ஸ்கேன் தெரியும், எம்ஆர்ஐ தெரியும், ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ என்று ஒன்று உண்டு. என்னவென்றால் ஒரு மனிதனுடைய மூளையில் செல்லக்கூடிய நரம்புகளும் அதில் உள்ள இரத்த நாளங்களும் எவ்வாறு செல்கின்றன என்பதை பதிவு செய்யக்கூடியது ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ. இந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, சிடி ஸ்கேன் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, கடந்த 100 ஆண்டுகளாக அறிவியல் மருத்துவர்கள் கண்டுபிடித்த அனைத்து சிந்தனைகளையும் திருவள்ளுவர் பதித்து வைத்துள்ளார். இந்த அதிசயமான செய்திகளை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். கை தட்டாதீர்கள். நாம் தட்டக்கூடாது. தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவன் தட்ட வேண்டும். அதுதான் வெற்றி. நாம் நம் தாய்மொழியை புகழ்வதில் எந்தவித அதிசயமும் இல்லை. இன்னொருவன் புகழ வேண்டும். ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு பொக்கிஷங்களை வைத்துள்ளார்கள். நம் முன் கொட்டி கிடக்கும் தங்கங்களை பார்க்கின்றோம். ஆனால் வள்ளுவன் வைரத்தை பதித்து வைத்துள்ளான். எடுத்து தருகிறேன், பாருங்கள். இது ஒரு உண்மையான ஒரிஜினல் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ். அதனால நான் ஆக்சுவலா திருக்குறள்ல 140 இடங்களில் அதிநவீன மருத்துவ உண்மைகள் பதிந்துள்ளன. என்னுடைய ஒரிஜினல் ரிசர்ச் ஆர்டிகல் 800 பக்கங்களில் உள்ளன. காப்பிரைட் ரீசன்ஸ்னால நான் அதை வெளியிட முடியாதனால சில 5 இடங்களை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னை இன்ஸ்பயர் செய்தது என் தந்தை. தடுத்தால் நிற்கும் மழை நீர், தடுத்தால் சக்தி வரும் ஊற்று நீர், நான் ஊற்று நீயும் ஊற்றாயிரு என்றார், ஊற்றாய் வருகிறேன். நான் ராமச்சந்திரா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் துணை பேராசிரியராக உள்ளேன். எம்பிபிஎஸ் படித்த பிறகு டிஎல்ஓ படித்து, பிஎஸ்சி சைக்காலஜி படித்து, எம்எஸ்சி சைக்காலஜி படித்து, எம்ஃபில் சைக்காலஜி படித்து, எம்டி பிசியாலஜி படித்து, இப்பொழுது பிஹெச்டியில் சைக்கோ பிசியாலஜி செய்து கொண்டிருக்கின்றேன். ஒரே காரணம், தமிழில் உள்ள வைரங்களை தோண்டுவதற்காகத்தான் இவ்வளவு என் மூளையை தோண்டினேன். இப்போது ஒரு கேள்வி வரும். மருத்துவமும் திருவள்ளுவரும் திருக்குறளும் என்று பலரும் செய்துவிட்டார்கள். இந்த சின்ன பையன் புதுசா என்ன சொல்ல வரான்னு நீங்க நினைக்கலாம். காரணம் உண்டு. சைக்கோ பிசியாலஜின்னு ஒரு ஃபீல்டுங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஃபீல்டே கிரியேட் ஆச்சு. எப்படின்னா, ஒருத்தனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து மாறுதல்களும் அவனுடைய உடலை பாதிக்கின்றன. உடலில் உள்ள மாறுதல்கள் உள்ளத்தை பாதிக்கின்றன. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணது ஒரு 30 வருஷமா தான். அதனால தான் சைக்கோ பிசியாலஜின்னு ஒரு நியூ பிரான்ச்சே இருக்கு. இந்தியாவில் இந்த ஃபீல்டு இல்லை. இதை நாங்கெல்லாம் எடுத்துட்டு வரோம். அதன் மூலமா அந்த சைக்கோ பிசியாலஜிக்கல் இன்சைட்ஸ்ல வள்ளுவன் என்ன சொன்னான்? ஏனென்றால் வள்ளுவனை நான் சோதித்து பார்க்கின்றேன். வள்ளுவா, நீ பெரிய ஆள் தானே, 100 வருடங்களில் நாங்கள் கண்ட அறிவியலை உன்னால் ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டேன். அவனுடைய குச்சியை வைத்து குத்தி காண்பித்தான். நான் யார் என்று தெரியுமா? நான் செந்தமிழன், உண்மையான தமிழன். பாருங்கள். ஸோ சைக்கோபிசியாலஜி 1970 தான் உருவாச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த ஃபீல்டு. அதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டே கிடையாது. நான் உங்களுடைய நேரத்தை ரொம்ப எடுத்துக்கல, வேகமாக போகலாம், நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னுடைய ஹைப்போதிசிஸ், அதாவது நான் ஃபைனலாக சொல்ல வரது என்னன்னா, திருக்குறள் இஸ் அ சுப்பீரியர் குவாலிட்டி. இந்த எல்லா பிரசன்டேஷன் இங்கிலீஷில் இருக்கு. ஏன்னா எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, உங்களுடைய பிரசன்டேஷனை இங்கிலீஷில் பேசுறீங்களா தமிழில் பேசுறீங்களான்னு. நான் சொன்னேன், திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் தமிழர்களுக்கு நன்றாக தெரியும், தமிழ் அறியாதவர்களுக்கு சென்று சேர வேண்டும், அதனால் ஆங்கிலத்தில் பேசுகிறேன் என்றேன். ஆனால் இங்கே வந்த பொழுது எல்லாம் தமிழர்களாக இருக்கும் பொழுது உங்களோட தமிழில் பேசுவதுதான் நியாயமாக படுகிறது. திருக்குறள் இஸ் a superior quality science book with great relevance to the modern medical science. இதுதான் என்னுடைய கூற்று. திருக்குறள் 21ஆம் நூற்றாண்டில் அனைத்து மருத்துவர்களும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு நியூராலஜி புக் என்று நான் சொல்கிறேன்.